ப்ராக்டிக்கலுக்கு யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஷார்ட் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து எப்போ வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மட்டும். இது ஒன்லி எக்ஸ்பெக்டேஷன் மட்டும்தான். எப்போ எதிர்பார்க்கலாம்னா செப்டம்பரில் 26ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை. ஸோ அந்த செப்டம்பர் எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம். பிகாஸ் இந்த செப்டம்பரில் 15, 16, 17 இந்த 3 தினங்களில் செகண்ட் பேஸ் சிவி அப்படின்றது நடத்தி முடிச்சுட்டாங்க. அப்போ செப்டம்பர் 26லேருந்து செப்டம்பர் 30 வரை இந்த மந்த் எண்டில் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி அக்டோபர் ஃபஸ்ட்டு வீக்கில் அந்த ஃபஸ்ட்டு 3 டேஸ் அக்டோபர் 1லேருந்து 3ஆம் தேதி வரை அந்த தினங்கள்லேயும் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது வைக்கலாம். அதாவது ப்ராக்டிக்கலுக்கு போகிறவங்க அந்த லிஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட்டு அண்ட் அதோட சேர்த்து ப்ராக்டிக்கலுக்கான ஹால் டிக்கெட்டு இன்ஸ்ட்ரக்ஷனு எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக கூட அந்த ஒரே டைமில் ஒட்டு மொத்தமாக 3-4 அப்டேட்டை வரிசையாக கூட கொடுத்துடலாம் வெப்சைட்டில். அப்படி கொடுக்குறதுக்கான அப்படி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு மட்டுமே. ஓகேங்களா? அப்படி ஒருவேளை அந்த அக்டோபர் 3ஆம் தேதிக்குள்ளே இந்த மாதிரி அப்டேட் வரிசையாக 1 by 1 வெப்சைட்டில் வருது, ஹால் டிக்கெட்டே வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கிட்டு அப்புறம் அக்டோபர் 13ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை பார்த்திங்கன்னா அந்த இடைப்பட்ட கேப்பில் 13 to 17 ஜோனல் வைஸ் உங்களுக்கு இந்த ப்ராக்டிக்கல் நடத்துகிறாங்க அப்படின்னா ஸோ அந்த டேட்டில் கூட பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல்லாம் வைக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. அவ்வளவுதான். அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி வருது. பிஃபோர் தீபாவளிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் நடத்தி முடிச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.